முதலாக கனமுள்ள தேவன் ஒரு கனமுள்ள திருமணத்தை முதலாவது செய்கிறார். அதே போல 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த பூமிக்கு அந்த தெய்வம் இறங்கி வருகிறார். இயேசு என்ற பெயர்ல, ஜீசஸ் என்ற பெயர்ல அவர் இறங்கி வருகிறார். இறங்கி வந்து அவர் முதலாவது பண்ணினது ஒரு திருமணம். அது கானா ஒரு கல்யாண வீட்டுல அந்த திருமணம் நடந்தது. அந்த திருமணத்திலும் எல்லா குறைவுகளையும் அவர் மாற்றுகிறார். அதே போல இந்த திருமணத்திலையும் இயேசு வந்திருக்கிறாரு. அவர் திருமணத்தை ஆசீர்வதிப்பார். ஒரு கனமுள்ள காரியத்தை நாம் இங்க பண்ணிருக்கோம், செய்ய வந்திருக்கோம். இதுவரைக்கு அருமையான பார்த்திபன் வேறொரு வீட்டை சார்ந்து, அதாவது அவளுடைய குடும்பத்தை, அவனுடைய வீட்டை சார்ந்து வாழ்ந்திருக்கிறார். மீனா அவளுடைய குடும்பத்தையும் அவளுடைய வீட்டையும் சார்ந்து 2 பேரும் வெவ்வேறு இடம். ஆனா இந்த நாள்ல இவர்கள் இணைந்து ஒரு வீடை கட்ட போறாங்க. இதுவரைக்கும் ஒவ்வொரு சார்ந்து வாழ்ந்தார்கள். இனி அவர்கள் சார்ந்து வாழல, ஒரு கணவன் மனைவியாக இணைந்து ஒரு வீடை கட்ட போகிறார்கள். அது அவங்க முக்கியமான காரியம். திருமண வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கையாய் மாறணும். இன்னைக்கு திருமணங்கள் பாருங்க, எல்லா திருமணங்களுமே ஒரு 100 திருமணங்கள் நடக்கிறா, எப்படி ஒரு 20-30 திருமணங்கள் 2 மாதம் 3 மாதம் 1 வருடங்கள்ல என்ன ஆயிடுதுன்னா வெற்றியா முடியல, சக்சஸ் ஆகல. நான் விசுவாசிக்கிறேன், தேவ சமூகத்தில் இந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க. நான் நம்புறோம் இந்த திருமணத்தை தேவன் சக்சஸ் ஆக்குவார். அவர்கள் வாழ்க்கையில எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறது போல அவங்க வாழ்க்கை நடக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதற்காகவும் இந்த திருமண பந்தம் இந்த இடத்துல நீங்க உடன்படிக்கை பண்ணிட்டு எந்த சூழ்நிலையிலும் மனிதர்கள் முன்பாக நின்று உங்க பஞ்சாயத்தை நிற்கவே கூடாது அப்படின்னு நான் உங்களுக்கு தாழ்மையாக கேட்கிறேன். இது தேவ சமூகம். தேவனோடு நீங்க உடன்படிக்கை பண்ணுகிறீங்க. 2 பேரும் சேர்ந்தும் பண்ணுகிற உடன்படிக்கையை தெய்வம் பார்க்கிறாரு, உறவுகள் பார்க்கிறாங்க, ஜனங்கள் பார்க்கிறாங்க. இதை நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா, அதுதான் அந்த வசனம் சொல்லுது, விவாகம் கனம் உள்ளது, அந்த விவாகம் மஞ்சம் அசுசி ஆகக்கூடாது. அது அசுசின்னா அது வேஸ்ட் ஆகிடக்கூடாது. அது எப்படி சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு காரியம் அது மாறிடக்கூடாதுன்னு கடவுள் விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில கூட இந்த விவாகம் கனமுள்ளதா இருக்கணும். தெய்வ பயத்தோட உங்க வாழ்க்கையில தெய்வ பயம். இன்னைக்கு அநேக திருமணங்கள் சரியான முறையில் சக்சஸ் ஆகாததுக்கு காரணம் என்னன்னா, கடவுளுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. வேதம் சொல்கிறது, மத்தேயு எழுதின புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டை எங்க கட்டுறானா, கண்மலை மீது கட்டுறானா. நான் விசுவாசிக்கிற இந்த பிள்ளைகள் கண்மலை மீது வீடு கட்டணும். இப்ப புதுசா வீடு கட்ட போறாங்க. இவர்கள் கட்டுகிற வீடு இயேசு என்ற கண்மலையில வசனத்தின்படி நீங்க வீடை கட்டுவீர்கள். ஆனால் உங்க வாழ்க்கையில காற்று அடித்தாலும், புயல் அடித்தாலும், பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும், அப்ப நான் சொல்லுவேன் அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரேடியா எல்லாம் மேலா இருக்கும்னு நினைக்காதீங்க. மேடு இருக்கும், பள்ளம் இருக்கும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், எதுவும் வராத வாழ்க்கையில் இதை தாண்டி தான் நீங்க என்ன பண்ணணும். அதுக்கு என்ன முக்கியம்? தெய்வ பயம். நம்ம எங்க இருந்து நம்ம தேவனுக்கு முன்பாக அந்த வார்த்தைகளை சொல்றோம், உடன்படிக்கை பண்ணோம். அது நம்ம அநேக காரியத்தை நான் சொல்லுவேன் என்னென்ன உடன்படிக்கை. இதை நீங்க எதுவும் சும்மா அசால்ட்டா விட்டுட்டு போறதுக்கு இல்லை, அது ஒரு பயத்தோடு தெய்வ பயம். அப்ப நான் விசுவாசிக்கிறேன், தெய்வ பயம் என்றால் தேவ சமூகத்துல ஆராதனையில கலந்து கொள்வது, சரியான நேரத்துல ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முதலிடத்தை கொடுப்பது. நீங்க உங்க வாழ்க்கையில தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு இருப்பீங்கன்னா, சங்கீதம் 120 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். 5 விதமான ஆசீர்வாதத்தை அதுல சொல்லியிருக்கிறார். உன் பிள்ளைகளை பார்ப்பீங்களா, உன் பிள்ளைகள் ஒளிவ மரக்கன்றுகளா இருப்பாங்களாம், உன் மனைவி திராட்சை செடியை போல அழகா வளருவாங்களாம், நன்மையும் கிருபையும், இப்படிலாம் ஆசீர்வாதங்களை பரிசுத்த வேதாகமத்துல சொல்லி வச்சிருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வரணும் அப்படின்னா கடவுளுக்கு முதலிடத்தை கொடுங்க. ஒவ்வொரு நாளும் தொடங்குவது கடவுளுக்கு முன்னாடி இருந்து தொடங்குங்க. வாரத்துல முதல் நாள் தேவ சமூகத்தை விட்டுறாதீங்க. நீங்க அதை செய்யும் போது தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்படியுங்க. அப்போ தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்படியணும். ஆமா, புருஷன் என் மனைவி தான் எனக்கு கீழ்படியும், நான் கீழ்படிய மாட்டேன்னு பைபிள் சொல்லல. 2 பேரும் இணைந்து ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்தால், விட்டு கொடுத்து சமாதானமாக தாழ்மையாக பிரச்சனைகள் வரும்போது, நான் சொல்லுவேன் அடிக்கடி நம்ம சபைக்குள்ள பேசும்போது, ஒருத்தர் நெருப்பாக எரியும் போது ஒருத்தர் தண்ணியா இருக்கணும். நீயும் நெருப்பா எரிஞ்சு அவனும் நெருப்பா இருந்தா 2 பேரும் என்ன பண்ணும், வீடு பத்திக்கிட்டு தான் எரியும். அப்போ வாழ்க்கையில ஒருத்தருக்கு கோபம் வரும்போது ஒருத்தர் அந்த ஒரு தாழ்மையா உட்கார்ந்துடும். அதுக்கு என்ன காரணம்? ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிதல், விட்டு கொடுப்பது. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உன் மனைவி சொல்படி செய் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அப்ப நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன். முதலாவது தேவ பயத்தோட இருக்க. 2வது ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து வாங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் 3வது ஒரு நபர் உங்க வாழ்க்கையில வரக்கூடாது. வசனம் சொல்லி பாருங்க, மனைவியோடு இசைந்து இருப்பார்.
அதில் சொல்லியிருக்கோம், தகப்பனையும் தாயை விட்டுட்டு. இன்னைக்கு அனைத்து தவறா புரிஞ்சுப்பாங்க. கல்யாணம் ஆன உடனே அப்பா அம்மா தூக்கி தூரம் போட்டுட்டு நான் போய் தனியா வாழ்ந்துடணும். நீ தனியா வாழ்ந்து தப்பு கிடையாது. ஆனா ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் உண்டான கடத்தை நீ கடைசி வரைக்கும் கொடுத்துதான் ஆகணும். அது எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் அவர்கள் இல்லாம நீ உலகத்துக்குள்ள வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. உனக்கு கொடுத்தது யாரு? தகப்பன் தாய். அவங்களை கனப்படுத்தணும், அவங்களுக்கு உண்டான காரியத்தை செய்யணும். எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னை நம்பி ஒரு குடும்பத்திலிருந்து இன்னொரு குடும்பத்துக்கு இருக்கிற அருமையான மகளுக்கு உண்டான கனத்தை நீ கொடுக்கணும். ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் நேசிங்க, அது போதும். அது வசனம் சொல்லு பாருங்க, ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணணுமா? 5:25 மனைவி புருஷன் கணவன்மார்களே மனைவிகள் அன்பு கூறுங்கள். ரெண்டு பேரும் அழகா நேசிச்சு 3 மாசம் 4 மாசம் நேசிக்கிறது அப்படி கிடையாது. நேசம், அதே பாசத்தோட இருங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரே ஒரு வார்த்தையை சொல்றேன், தெய்வ பயத்தோட இருங்க. ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுங்க. ரெண்டாவது, ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிங்க. நீயா நானா அந்த போட்டி மனப்பாடு உங்க வாழ்க்கையில எப்பவுமே வரக்கூடாது. நீங்க 2 பேரும் ஒரே சரீரம். பைபிள் அழகா வருஷத்தை எப்பவுமே ஒரு பொருள் வாங்கும் போது மேனுவல் புக்கை கொடுத்துருவாங்க, எப்படி உபயோகப்படுத்தணும்னு சொல்லி. அதே போல இந்த பொருளை நம்மளை தேவன் படைத்ததுக்கு அப்புறம் இந்த கையில ஒரு மேனுவல் புக்கை கொடுத்து அனுப்பிச்சிட்டார். இந்த புக்கில் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் எல்லாத்தையும் அவர் அழகா சொல்லி வச்சிருக்கிறார். இதை நீ படிச்சா அப்படின்னா உங்களுக்கு இல்லை, உனக்கு பிறக்க போகிற குழந்தை, அதோட பிறந்த நாள், அது எல்லாவற்றையும் இந்த மேனுவல் புக்கில். இதை படிக்காததால தான் பிரச்சனை. இந்த புக்கை நீ சரியான பள்ளியில படிக்காததால அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை சரியா என்ன பண்ண முடியாது, அரேஞ்ச் பண்ண முடியாது. இந்த புக்கை படிப்பாய், ஆனால் வாழ்க்கையில ஒரு குறை இல்லாம கர்த்தர் அதை நடத்துவார்.